ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நைட் டிஃபன் சாப்பிட்டீங்களா? சமைச்சிட்டிங்களா? சமைச்சிருந்தா என்ன ஏதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டிஃபனா இல்லை வெரைட்டி சாதமா என்னன்றதை சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் நைட் டிஃபனா என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, சூடாக ஆவி பறக்க சாப்பாடு தயாராக இருக்குது. அப்பாவுக்கு, எனக்கு இல்லை. இதை அப்படியே மூடி வச்சலைன்னா ஆவி போயிடும். மதியானம் வச்ச பச்சை பயிறு பருப்பு டால் அதே இருக்குது. ரசம் இருக்கிறது. வாழைக்காய் வறுவல் இருக்குது. இதே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் எனக்கு வந்து மாலதேக்கா வீட்டிலேருந்து அந்த தானிய வகை அரிசி மாவாட்டி கொடுத்து வச்சுருந்தாங்க பாருங்கள். அதில் 2 தோசை ஊற்றிக்கிட்டேன். எனக்கு சட்னி பாருங்கள். மாம்பழம் அப்பாவுக்கு அறுத்து வச்சுருக்கிறேன். அப்பா வந்து இன்றைக்கி 2-3 உறவுகள் வந்து ஆய் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக ஆய் சொல்லுவோம் பாருங்கள். என்னன்னு பாருங்கள். சொல்லுங்கங்க. கார்த்திகா வாழ்க வளமுடன். சுபாஷ் சுசீலா அகல்யா. சுபாஷ் சுசீலா அகல்யா வாழ்க வளமுடன், பல்லாண்டு பல 100 ஆண்டு வாழணும்னு வேண்டிக்கிறேன்ப்பா. மகிழ் யாழ் தாரண்யா பூங்கா மகிழ் யாழ் தாரண்யா மேட்டூர்ல இருந்து அந்த பொண்ணு வந்து டெய்லி ஆய் சொல்லுன்னு சொல்லுவோம். உனக்கு அங்கே ஆய் சொல்லிட்டு இருக்கோம். பல்லாண்டு பல 100 ஆள் நீ வாழணும்னு கடவுளை வந்து வேண்டிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு அம்மா வீட்டில் இவ்வளோதான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்ட்னா சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க. நாளைக்கு